இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் டேஷ் முதலமைச்சர்னு சொன்ன உதயநிதி அண்ணன், இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அமைச்சர்களை மிகவும் கேவலமாக, மிகவும் மோசமான வார்த்தைகளை சித்தரிக்கும் வண்ணமாக உதயநிதி அண்ணன் பேசியிருக்காரு. அதை பற்றியும் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தெரியும் இந்த QR கோடை தவறாமல் பயன்படுத்துகின்ற நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே. எதுக்கு இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய நலன் காக்கும் வண்ணமாக பயிர்க்கடன் தள்ளுபடி. இரண்டாவது, டெல்லிக்கு சென்ற தமிழக விவசாயிகளை மகாராஷ்டிரானுடைய போலீசார் தடுத்து நிறுத்தி மீண்டும் நீங்கள் தமிழகத்துக்கே போங்க அப்படின்னு சொன்னதையும் எதிர்த்து சிறு குறு விவசாயிகளுக்கான நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெல்டானோட தண்ணி வரல, டெல்டா பகுதிகள் தண்ணி வரல, வறண்டு போச்சு, விவசாயம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் சென்னையில் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கும் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டம் இன்னைக்கு நடக்க போகுது 3ஆம் தேதி அப்படின்னு ஏற்கனவே இவங்க அறிவிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு இப்போ. ஆனால் இருந்தாலும் இந்த போராட்டத்தை அறிவிச்சோடனே இந்த போராட்டம் நிறுத்தாமல் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகே, இதனால வைக்கப்படுகின்ற கோரிக்கை விவசாயிகளுக்கு தான் முழுக்க முழுக்க அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ரீல்ஸ் ஆட்சி அல்ல, ரியல் ஆட்சி அல்ல, இது ரீல்ஸ் ஆட்சி. ரீல்ஸுக்காக தான் அமைச்சர்கள் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நெல் மூட்டைகள் மிகவும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ 4 கேமரா எடுத்துகிட்டு போய் ஒரு அமைச்சர் அந்த நெல் மூட்டையெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி ரீல்ஸ் போடுறாரு. அப்புறம் மேம்பாலம் 101 அடி மேம்பாலம் கட்டினாங்க மெட்ரோ ரயில் போகிறதுக்கு. அந்த பாதை மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த மேம்பாலத்து மேலே ரீல்ஸ் போடுறாரு. அப்புறம் மெட்ரோ ரயில் பயணிக்கிறாரு. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இத்தனை நலைத்திட்டங்களும் நாங்கள் கொண்டு வந்தோம். ஊராமூட்டு நெய்யில் ஸ்வீட் செஞ்சுருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வசைபாடிக்கிட்டே இருந்தார். அவர் பேசுகிற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தார். டேஷ் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏன் அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு இருக்குது. அதாவது விஜயனனுக்கு புரியும்படி சொல்லணும், முதலமைச்சருக்கு புரியும்படி சொல்லணும். ஏன்னா அவருக்கு எப்படி புரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சரை பார்த்து நிறையா கிண்டல் அடித்தார், அதனால் கொத்து புரோட்டா போட்டுருவேன், என் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. அவருக்கு தகுந்த மாதிரியே நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். டேஷ் முதலமைச்சர் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு லாட்ரி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, திருட்டு விசிடி அமைச்சர் அப்படின்னாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாக் டிக்கெட் அமைச்சர் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உருட்டுக்கட்டை வண்ணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சர். அப்புறம் கடைசியாக போதை பவுடர் அமைச்சர் அப்படின்னாரு. அதாவது தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை மிகவும் தரைக்குறைவாக பேசினார். ஸோ ஒருவேளை உதயநிதியான இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. இது நிறைய தமிழிசை அம்மா கூட இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க நீங்கள் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறது தமிழிசை அம்மா கூட இப்போ சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிறத விட, விஜயண்ணன் அப்படிங்கிறத விட, அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய விமர்சனங்களை வச்சாங்க தாவேக்காரரும். அதுக்கும் இவங்க நேரடியான விமர்சனம் வைக்கலனா கூட, சில நேரங்களில் வெளிப்படையான விமர்சனங்கள்னா கூட, சில மறைமுகமாக உதயநிதி அவர்கள் அண்ணன் விமர்சனத்தை வச்சார். விஜய் ஒரு திருவிழாக்களில் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் அட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் வச்சுருப்பாங்கள்ல, இந்த மாதிரி எக்ஸிபிஷனில், அதாவது எங்கேயாச்சும் நடக்குதுன்னா, அந்த இடத்துல கண்காட்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு தாஜ்மஹால் மாதிரியோ ஒரு ஈபிள் டவர் மாதிரியோ ஒரு அட்டை வச்சுருப்பாங்க. அது மலையில் நனைஞ்சி
கீழே விழுந்துரும் அந்த எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இல்லைன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே போல் திருவிழாக்களில் இந்த கிளுகிழுப்புக்காரன்லாம் பொம்மை கடை போடுவாங்க. குழந்தைங்கள்லாம் ஆர்வமாக போய் அந்த பொம்மை கிளுகிழுப்புக்காரங்கிட்ட பார்ப்பாங்க. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிளுகிழுப்பு சவுண்ட் நின்று போச்சுன்னா மீண்டும் பெட்ரோல்கிட்டே அந்த குழந்தைங்க வந்துரும்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் போடக்கூடிய கடை அப்படின்னாரு. இப்படி வந்து தொடர்ந்து வந்து இவர் வந்து அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜயனுடைய அரசியலை வந்து இந்த மாதிரி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறத விட, அப்போ அவர் பேசின விஷயம் கரெக்டு. ஏன்னு தெரியுமா, அதை பற்றி அவர் யாருமே விமர்சனம் பண்ணவே கிடையாது. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து முதலமைச்சர் எதுவும் கண்டும் காணாமல் வந்து இருக்கிறாரு. அவருக்கு தேவை ரீல்ஸ் போடுறது மட்டும்தான். ரியலாக அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு பொம்மை முதலமைச்சர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் விவசாயிகளுக்காக நான் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ஏன் இப்போ விவசாயம் மாறுங்க, யார் வேண்டான்னு சொன்னது அப்படின்னு சொல்லியும் சொன்னார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் இன்னொரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து மிகவும் கேடுகெட்ட கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் கூட பண்ணார். இதையெல்லாம் எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை, நாங்கள் பண்ணுற ஆட்சி வந்து கரெக்டான ஆட்சி, இந்த தாவேக்கானுடைய ஆட்சி வந்து மிகவும் மோசமான ஆட்சி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இவர் வந்து மீம் பண்ண வராரு. அதாவது விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுறோம், விவசாயிகளுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், விவசாயிகள் தான் எங்களுடைய ஒரே முதுகெலும்புன்னு சொல்லி வந்திருக்காரு. திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராடவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் போராடினாங்க. ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் வந்து திமுக பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. பட் வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் அதுக்கு முடிவு எடுத்துக்கணும். ஆனால் விஜயகண்ணன் வந்து மிகவும் வந்து தரக்குறைவாக அந்த அமைச்சர்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்து பேசுறது மிகப்பெரிய தப்பு. இது வந்து சீமானண்ணன் பேசுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்களை பற்றி அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அமைச்சர்கள் பேர் பார்த்தீங்கன்னா விஜய், தமிழன், பார்த்திபன் அப்படிங்கிற பேரு, அப்புறம் கில்லி சரத்து அப்படின்னு வச்சுக்க, அப்புறம் திருப்பாச்சி வெட்டருவா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை வந்து ஈஸியாக அங்கே கட்சியில் சேர்த்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது போல தான் இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மீம் பண்ணியிருந்தார். அதாவது இப்படி என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு தான் நிலையான அரசு, அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தாவேக அரசு வந்து உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு நிலையான அரசு கிடையாது, அது வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திமுக அரசை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த கோரிக்கைகளெல்லாம் இதோடு நாங்கள் ஏதோ போராட்டம் பண்ணோம் விட்டுட்டு போயிடுறோம் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. இதை சட்டமன்றம் கூடும்போது டெஃபினட்டாக பேசுவோம். 5ஆம் தேதி இதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆகணும். இந்த விவசாய தள்ளுபடிக்கு வந்து இவ்வளோ ஏமாத்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் டெஃபினட்டாக 5ஆம் தேதி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கொண்டு விடுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த போராட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தாவேக அரசை குறை சொல்லும் வண்ணமாக தான் இந்த போராட்டத்தை எடுத்தாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து 100 நாள் கூட என்ன முடியல, அதுக்குள்ளே இத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து. சரி, நம்ம பார்ப்போம் எப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விஜயகண்ணனை விடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவரும் எந்த மாதிரி ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாரு. சட்டமன்றம் நாளான்னைக்கு கூடுது, அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.